இன்னைக்கு நம்ம பேச போறது, எப்படி நம்ம ஒரு மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால் சர்வரை யூஸ் பண்ணி, ஏபிஐ டெஸ்டிங் பண்ண போறோம் அப்படின்றது தான். அதாவது இந்த மாடல் கான்டெக்ஸ்ட் புரோட்டோகால யூஸ் பண்ணி நம்ம ஒரு லைன் கூட கோடிங் எழுதப் போறதில்ல. எல்லாமே நம்ம வெறும் ஒரு ப்ராம்ப்ட் மட்டுமே வச்சு எழுதப் போறோம். ஸோ எப்படி இத செய்யப் போறோம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கப் போறோம். ஸோ இங்க போய் பார்த்தீங்கன்னா, இந்த பிளேரைட் ஏபிஐ டெஸ்டிங் ஃபீச்சர்ல சப்போர்ட்டட் டூல்ஸ்ல போனீங்கன்னா, இது என்னென்ன டூல்ஸ் சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத இங்க நான் போட்டிருப்பேன். இங்க பாருங்க பிளேரைட் அப்படின்ற டூல்ஸ் காமிக்குது. ஸோ இதில வந்து என்னென்ன டூல்ஸ் இருக்குன்றத காமிக்குது பாருங்க. அதிலேயே பார்த்தீங்கன்னா, இந்த பிளேரைட் கெட், பிளேரைட் போஸ்ட், பிளேரைட் புட், பிளேரைட் பேட்ச், டெலீட் இது எல்லாமே வந்து இந்த பார்த்தீங்கன்னா, இந்த ஏபிஐ டெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த ஆப்பரேஷன்ஸ் தான். ஸோ எப்படி பண்றத காமிக்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐ வாண்டட் டூ பெர்ஃபார்ம் அன் ஏபிஐ டெஸ்டிங் மை அப்ளிகேஷன் விச் இஸ் ரன்னிங் locally in the URL. I also use the schema of the API get product by ID, get products, create, update, delete இது எல்லாமே நீ வந்து டெஸ்ட் பண்ணு அப்படின்றது சொல்றேன். ஸோ இப்போ அந்த ஸ்கீமாவே நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இங்க பாருங்க. இந்த என்டையர் ஸ்கீமா உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னு வைங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இங்க பாருங்க பிளேரைட் கெட் ஆப்பரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ ஐம் டெஸ்டிங் எ கெட் ப்ராடக்ட் பை ஐடி. ஸோ முதல்ல கெட் ப்ராடக்ட்ஸ் இங்க பாருங்க. அதோட எல்லா ப்ராடக்ட் ஐடி டீட்டெயில்ஸும் அதுக்கு வந்துருச்சு. பெர்ஃபெக்ட். அதுக்கப்புறம் இது என்ன பண்ணுது அப்படின்னா, கெட் ப்ராடக்ட் பை ஐடி. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணுது. அதை ஐடியும் செக் பண்ணுது. ஸோ அதே மாதிரி அடுத்தது வந்து கெட் ப்ராடக்ட் பை ஐடி வித் அ வேலிட் ஐடி, அப்புறம் ஒரு இன்வேலிட் ஐடி, அப்புறம் ஒரு கிரியேட் ப்ராடக்ட்டும் அதை பண்ண ஆரம்பிக்குது பாருங்க. ஸோ போஸ்ட் ஆப்பரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது, புட் ஆப்பரேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது. அப்புறம் இங்கே பாருங்க ஒவ்வொருத்தரும் இந்த டூல் இன்வோக் பண்ணுது பாருங்க. இந்த டூல் நான் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றது பிளேரைட் டெலீட், பிளேரைட் புட் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை அளவு கொடுத்த உடனே இப்போ வந்து அதோடைய பிளேரைட் டெலீட் ஆப்பரேஷனே பெர்ஃபார்ம் பண்ணுது. அப்புறம் செக்ஸ் த ஃபைனல் ஸ்டேட் ஆஃப் த ப்ராடக்ட்னு கொடுத்துட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு இப்போ டீட்டெயில்டு ரிப்போர்ட் நம்ம கொடுக்குது. ஏதோ ஒரு டெஸ்ட் இன்ஜினியர்கிட்ட நம்ம கொடுத்து இதெல்லாம் டெஸ்ட் பண்ணடான்னு சொன்ன மாதிரி எல்லா டெஸ்டிங்கும் அது நமக்காக பண்ணுது. அதோட ரிப்போர்ட் பாருங்கள் ஜென்ரேட் பண்ணிச்சு பாருங்கள்.